அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் மன்சராபாத் கிராமம். இம்மையத்திலிருந்து இன்றைய உன்னத ரகசியம். இது நாள் வரையில் ஒரு வருட காலமாக அடியேன் நீர் பாஸ்டிங்கில் வாழ்ந்து சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்பதற்கு மருத்துவ சான்றுகள் எல்லாம் பெற்று நீரை மட்டுமே மருந்திட கொண்டு வாழ்ந்த காலங்கள் எல்லாம் மாறி நேற்றைய தினத்தில் இருந்து இன்றைய தினம் வரையில், அதாவது உண்மையில் ரொம்ப சந்தோஷம், அவ்வளவு பெரிய ஆனந்தம். ஏனென்றால் இந்த 24 மணி நேரம் ஒரு கடுகளவு கூட உடலுக்கு நீரை கொடுக்கவில்லை என்பதுதான் உன்னத ரகசியம். அப்படி இருந்தாலும் கூட உடலில் சில உபாதைகள் இருந்தாலும் கூட அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவம் இருக்கிறது என்றால் அந்த பேரொளான் பேரொளி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரபஞ்ச எம்பெருமானுக்கு நன்றியை சொல்ல நாம் கடமையாற்றுகின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் உண்ணாக்கலையின் ரகசியம், உணவில்லாமல் வாழும் யோக முறைக்கலை ரகசியத்தை கற்றுக்கொள்ள இந்த மையத்திலே வந்து பயிற்சிகளும் பெற்று அவன் எப்பொழுதும் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி இந்த மையத்திலே நாங்கள் வழங்குகிறோம் என்பதை அடியேன் தெரிவிக்கிறேன். அடியன் நம்பர் 96 26 03 40 55 நம்பரிலே பேசி மகிழலாம். இன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக போகிறது. ஏனென்றால் காற்றேறினாக காற்றை மட்டுமே புசித்து வாழக்கூடிய ஒரு ஆனந்த இன்பம். ஆனால் இதற்கிடையில் தண்ணீர் தாகமானது எடுக்கிறது, தொண்டையானது வருடுகிறது, தண்ணீர் கேட்கத்தான் செய்கிறது. அதை கேட்கின்ற தண்ணீரை மன வலிமையின் காரணமாக தான் நிறுத்தப்பட்டுள்ளது என்பதை இந்த உலக மக்களாகிய நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது சாதாரண விஷயம் அல்ல, சாதிக்கக்கூடிய விஷயம்தான் அனைவருக்கும். ஏனென்றால் இது உலகிற்கு உன்னத நிலை என்பதை எடுத்து சொல்வதற்காகவும் தான் அடியேன் இப்படிப்பட்ட செயல்களிலே முயல்கின்றேன். ஏனென்றால் காட்டேரினாக செல்கின்ற இந்த வாழ்க்கை ஆயுள் முழுதும் காட்டேரினாக வாழ முடியுமா? இல்லை காட்டேரினாக இருந்து காற்றையும் நிறுத்தி நிர்விகல்ப சமாதி என்று சொல்லப்படுகின்ற அந்த சமாதி நிலையிலே அமர்ந்து யோக மார்க்கத்தை இந்த உலகிற்கு கொடுக்க முடியுமா என்ற சாத்தியக்கூறின் எண்ண அடிப்படையிலே அந்த பிரபஞ்ச சக்தியை நோக்கி அடியேன் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு எம் குருவாகிய இனியையா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதும் மட்டுமல்லாமல் இந்த உலகில் தெரிந்தோ தெரியாமலோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகா யோகி புருஷனுடைய திருப்பாதங்களை அடியேன் வணங்கவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அவருடைய ஆசிகள் முழுமையாக பெற்றால்தான் இந்த கலை இந்த உலகிற்கு மேலோங்கி வளரும். இந்த கலையின் மூலம் அனைத்து சக்திகளையும் நாம் பிரயோகம் பண்ண முடியும். இந்த சக்தியை கொண்டு இந்த உலகிற்கு நன்மையை அளிக்க முடியும் என்ற உன்னத கருத்தோடு அடியேன் இன்றைய பதிவை நிறைவு செய்து கொண்டு இந்த காற்றறினாக வாழ்கின்ற வாழ்க்கை என்றென்றும் பயணிக்க வேண்டும் என்ற அந்த வரம்பொருளை, அந்த பேரொலியை இந்த சிற்றொலியாக இருக்கின்ற அடியேன் அந்த பேரொலியிடத்திலே விண்ணப்பங்களை வைத்து அந்த பிரபஞ்ச சக்தியோடு வாழ அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவருக்கும் இனிய உங்களின் காட்டேரினாக வாழ்கின்ற அடியேன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அதற்கு முன்னதாக என்னுடைய மாணவர் இப்பொழுது 3 நாட்களாக அவரும் காட்டேரினாக வாழ்ந்து கொண்டு அருமையாக இருக்கிறார். அடியேன் இன்று 2வது நாளாக காற்றேரினாக வாழ்கின்றேன் என்பதை உன்னத கருத்தை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இது உண்ணாக்கலையின் அவசியம், உண்ணாக்கலையின் ரகசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அடியேன் இந்த பதிவை கொடுத்திருக்கின்றேன். ஏனென்றால் கத்திரிக்காய் விளைந்தால் கடதொரு வரும் என்று பெரியோர்களுடைய வாக்கு. இந்த காட்டேரினாக வாழ்கின்ற வாழ்க்கை ஆரம்பித்திருக்கின்றோம், ட்ரையல் பார்க்கின்றோம். இது வாழ்க்கையில் சாத்தியக்கூறு ஆகுமா என்பதை நிலைநிறுத்த முடியுமா என்பதை சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த இடங்களில் கூப்பிட்டாலும் அந்த இடங்களே சிசி ஃபுட்டேஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிசி கேமராவை வைத்தால் நாங்கள்
அமர தயார் இருக்கிறோம் என்பதையும் தெரிவிக்கும் நேரத்திலே கடமைப்பட்டிருக்கின்றேன். அது உண்மையான கேமரா இல்லை, இறைவனால் கண்காணிக்கப்படுகின்ற கேமரா தான் ரொம்ப அருமையான கேமரா. அடியன் பேசுகின்றதும் அந்த இறைவனுடைய கேமராவிலே பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. இது உலக பிரபஞ்ச ரகசியம் என்பதை அனைவரும் அறிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.